அவர் பேசுறதுல வந்துட்டு உண்மை இருக்கலாம், பொய் இருக்கலாம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆனால் டஃப் கொடுக்குறாரு. பிஜேபிலாம் ஒன்றுமே கிடையாது, தூக்கி போடுங்க. 3 பேர் தான் இங்கே பிரச்சனையிலேயே வந்துட்டு இருக்காங்க. ஒன்று ஸ்டாலின், இன்னொன்று வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி, என்னோட பக்கம் பாஜகவை சேர்த்து வச்சுட்டு அதிமுக. அதான் அவங்களுடைய பிரச்சனையே. என் நண்பன் இவர் தோளில் கையை போடுறாரு, இவரு என் நண்பன் தானே கழுத்தில் எப்படி வச்சிருக்காரு. பாஜக தான் அதிமுக மைனஸ், இழவு, உத்தரகிரியை, கருமாதி எல்லாம் அதான். இந்த பரப்புரையும் ஸ்டாலின் முன் வச்சு தான் இருக்குது. ஸ்டாலின் தான் பரப்புரை தான் ஸ்டாலின். அவர் கம்ப்ளீட்டாக ஒரு லைன் எடுத்துட்டாரு. என்னுடைய சாதனை என் மக்கள், அதில் அவர் போறாரு. விஜயை பொருட்படுத்துறதில்ல, சீமானை பொருட்படுத்துறதில்ல. இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கேண்டிடேட்டுக்கு ஒரு ஏற்புடைத்தன்மை இருக்கிறதுனால தான் 6 ரிசர்வு, 2 ஓப்பன் கான்ஸ்டிடியூன்சி. 2 ஓப்பன் கான்ஸ்டிடியூன்சி ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2 தொகுதி கொடுத்து பாருங்க, அதுலேயும் விடுதலை சிறுத்தைகள் ஜெயிப்பாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் அந்த வந்துருச்சு அந்த மாற்றம். யார் அதை உருவாக்குனது? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். இறுதி கட்டத்தை நம்ம எட்டியிருக்கோம் பிரச்சாரத்தில். இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களே இருக்கிறது. நீங்கள் அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர். பல தேர்தல்களை வந்து சரியாக உங்களுடைய கணிப்பு வந்து அமைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். உங்களுடைய அனாலிசிஸை பார்த்துருக்கோம். இந்த தேர்தலில் இந்த பிரச்சாரங்கள், இந்த இன்னும் ஒரு வார கால பிரச்சாரம் இருக்குது. இதுவரை நடந்த பிரச்சாரங்கள், களத்தை நீங்கள் கொஞ்சம் களத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஆள், யூகத்தோட சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டிஎம்கேவும் பண்ணிட்டு இருக்காங்க, ஏடிஎம்கேவும் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக அதிமுக இடையே கடும் போட்டி நிலவுதுங்க. அதாவது ஸ்டாலினுக்கு வந்துட்டு அவர் பேசுறதுல வந்துட்டு உண்மை இருக்கலாம், பொய் இருக்கலாம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆனால் டஃப் கொடுக்குறாரு. பிஜேபிலாம் ஒன்றுமே கிடையாது, தூக்கி போடுங்க. 2 பேர் தான், 3 பேர் தான் இங்கே பிரச்சனையிலேயே வந்துட்டு இருக்காங்க. ஒன்று ஸ்டாலின், இன்னொன்று வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி, என்னோட பக்கம் சீமான். 3 பேர் தான். சும்மா காக்கா வந்துட்டு அதனுடைய பசிக்கு கரையும் அந்த மாதிரி சும்மா வச்சு வெளுத்து கட்டுறாங்க பிரச்சாரத்தை. இதில் வேறு யாருமே இல்லை. 2வது ஜனங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் கேமரா பார்க்குறாங்க, ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுறாங்க. நல்ல பகுப்பாய்வு செஞ்சு தான் ஓட்டு போடுவாங்க. இந்த பாஜக காரணம் தேர்தல் ஆணையமும் திருட்டுத்தனம் பண்ணாது இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் ரொம்ப நல்ல தேர்தலாக இருக்கும். புரியுதுங்களா? ஜெயிக்க போகிறது என்னவோ திமுக தான், அது வேற கதை. 2வது இடம் வந்துட்டு பல இடங்களில் வந்துட்டு இந்த ரசிகர் மன்றத்தினுடைய குழப்படினால அதிமுக பாஜக அணிக்கு வந்துட்டு, ஏன்னா பாஜகவை சேர்த்து வச்சுட்டு அதிமுக. அதான் அவங்களுடைய பிரச்சனையே. புரியுதுங்களா? என் நண்பன் இவர் தோளில் கையை போடுறாரு, இவரு என் நண்பன் தானே கழுத்தில் எப்படி வச்சிருக்காங்க. பாஜக கத்திய பாஜக தான் மைனஸ் பாயிண்ட்னு சொல்றீங்க. பாஜக தான் அதிமுக மைனஸ், இழவு, உத்தரகிரியை, கருமாதி எல்லாம் அதான். வா, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒன்று தேவையில்லாது அப்படின்னோம்னா அது பாஜக தான், ஆர்எஸ்எஸ் தான். முடிஞ்சு போச்சு. அடிப்படையிலேயே வந்துட்டு பாஜகக்காரங்க நீங்கள் இது அதிமுககாரங்க ஒரு தவறு பண்ணியிருக்கிறீங்க. அந்த வேதாளத்தை தூக்கி முதல்ல வச்சுட்டு இருக்கிறீங்க. அது ஒன்றுமே இல்லை. அதுக்கு ஒரு 27 சீட்டு வேறு கொடுத்து வச்சுட்டீங்க. ஆனால் கடினமான தொகுதிகள் தான் ஒதுக்கி இருக்காரு. இல்லை, அந்த தொகுதியில் கடினமானது நான் திமுக தான் வச்சு வாங்குறேன்னு. அப்புறம் என்ன அங்கே இருக்குது கடினமான தொகுதியில்? ஒன்றி மக்களை ஏமாற்ற முடியாதுல்ல. விஷயமே என்னன்னா, ஸ்டாலின் சாதனையை சொல்றாரு. 35 நிமிஷம் பேசுறாரு, 20 நிமிஷம் சாதனையை சொல்றாரு, 10 நிமிஷம் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்றாரு, மோடி அரசை கிரிட்டிசைஸ் பண்றாரு. முடிஞ்சு போச்சு. எடப்பாடி பழனிசாமி ஃபுல்லாக குறைபாடு பாடுறாரு. ரைட்டு, ஓகே. சீமான் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு மாற்றே அவர் சொல்றாரு. ஹெலிகாப்டர் எடுத்து வந்து இறக்குவேன், புரியுதுங்களா? கப்பலில் எது ஸ்கூலுக்கு கொண்டு போவேன், ஏதோ சொல்றாரு அவர். ஏதோ ஒன்று, அது ஒரு தனி இது. அது வந்துட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு நெய்தல் படை அமைப்பார், அப்படியே வாழை எடுத்துட்டு புறப்பட்டு போய் எல்லையை காப்பார். இப்படிலாம் வந்துட்டு அது பேசுகிறோம். அது வேற ஒரு கதை. அது ரேஞ்சே வேற. அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் வெளில வர்றதெல்லாம் கஷ்டம். அப்படியே மூடிக்கிட்ட ஒரு இதில் இருக்க பார்க்குறது. அது மாதிரி ஒரு தனி உலகத்துக்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகிறது அது கிடையாது. மக்களை பொறுத்த வரைக்கும் சாதனை என்னது அப்படின்னு ஓட்டு போட போகிறாங்க. அவங்க ஒரு வேளை சாய்ஸ் இவருக்கு ஓட்டு போட போகிறாங்க. இந்த ரசிகன் இருக்கான் இல்லையா, இவன் விஜய்க்கு ஓட்டு போட போகிறான், சீமானுக்கு அதை ஏற்றுக்கிறவன் ஓட்டு போட போகிறான். இவ்வளோ தான். எல்லாமே தெளிவாக தான் இருக்கு. இருமுனை போட்டு தான் இருக்கீங்க, டஃப்பாக இருக்குன்றீங்க. ஏடிஎம்கே டிஎம்கே மத்தியில் தான் டஃப்பாக இல்லைங்க. அதெல்லாம் தொகுதிக்கு சில இடங்களில் மாறுபடும் அப்படி தான் சொல்கிறாங்க. பார்ப்போம். ஏன்னா ஏழை எளிய மக்கள்
ஒன்றும் தெரியாத பிள்ளைங்க, ஓட்டு போகிற வயசு வரல, அதுங்க விஜயன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயந்தான். மிடில் இன்கம் குரூப்னு சொல்லுவோமே, அந்த மிடில் நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஒரு 40 வயசுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. ஓ, உண்மையோ பொய்யோ நான் பார்க்குறதுக்கு சொல்கிறேன். இதை விட தமிழ்நாடு அசிங்கப்படுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. பர்சன்டேஜ் எவ்வளோ கணிக்கிறீங்க சார் விஜய்க்கு? இல்லை சார், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் காட்டுறாங்க, பெருசாக காட்டுறாங்க, பிம்பம் கட்டுவானை போட்டு பண்ணுறாங்க. அந்த அளவுக்குலாம் கணிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்லை, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியலன்றீங்களா? அவ்வளோ கணிக்க முடியாத இல்லை, numbers இல்லை. இருக்குங்களா? இளைஞர்கள்கிட்ட வந்துட்டு சிந்தனையே இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் உடனே விஜய் 5%ன்றேன். இளைஞர்கிட்ட சிந்திக்கிறான்ல, கஷ்டப்படுறான்ல, அவங்ககிட்ட போய் பாருங்கள். அதில் அந்த விஜய் அப்படின்ற அந்த மாய தோற்றங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, ஒன்றுமே தெரியாத பிள்ளைங்க, அன்றாடம் கட்சியாக இருக்கக்கூடிய விஜயனுடைய ரசிகர்கள், அவன் 25 வயசோ 30 வயசோ அவனெல்லாம் போடுறான். அதனால் விஜய்க்கு இவ்வளோ ஓட்டு விடும் அப்படிலாம் கடிக்க முடியாது. 10,000 5,000 அவர் வாங்குவார். சில இடங்களில் 25,000 ஓட்டு கூட வாங்கலாம், அது வேற கதை. ஆனால் அதனால் வெற்றி தொலைவு மாறாது. இவ்வளோதான். இப்போ களத்தில் அஹெட்டாக இருக்கிறது டிஎம்கே அப்படின்ற விஷயத்தை சொல்கிறீங்க. ஃபார் அஹெட், ரொம்ப முன்னணியில் இருக்குன்றீங்க. ஆனால் திமுகவினர் பலருமே வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, ரொம்பவே ஒரு மமதியில் இருக்காங்க, ரொம்பவே ஒரு அலட்சியமான போக்கில் இருக்காங்க. எல்லா டிவிலேயே டிபேட்லேயும் வரக்கூடிய கருத்து கணிப்புகள்லையும் 200 180 190 அப்படின்னு வந்துட்டு இருக்கு. அதனால நம்ம என்ன களத்துக்கு போனாலும் இல்லை, போட்டாலும் என்ன நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்கில் இருக்காங்க. திமுககாரங்களுடைய மமதை அது இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இந்த பரப்புரையும் ஸ்டாலின் முன் வச்சு தான் இருக்குது. ஸ்டாலின் தான் பரப்புரை தான் ஸ்டாலின். அவர் கம்ப்ளீட்டாக ஒரு லைன் எடுத்துட்டாரு. என்னுடைய சாதனை என் மக்கள், முடிச்சு போச்சு கதை. அதில் அவர் போகிறாரு. அவருக்கு எதனா வைக்கக்கூடிய ஒரு 10 விமர்சனங்கள் கிரிட்டிசிசம் வருது அப்படின்னு அதில் ஒரு 5 விஷயத்துக்கு பதில் சொல்கிறாரு. போய்கிட்டே இருக்கிறாரு. விஜயை பொருட்படுத்துறதில்ல, சீமானை பொருட்படுத்துறதில்ல, எதையும் பண்ணுறதில்ல. அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. எல்லாத்தையும் அவருடைய அட்வான்டேஜாக அவர் மாற்றுறாரு. ஏன்னா அவருக்கு சாதனை அவருக்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவர் எடுத்து சொல்லக்கூடிய குறைபாடுகளும் வந்துட்டு மக்களுடைய கவனத்தை ஈர்க்குது. அதை நம்ம மறுக்கலாம் முடியாது. ஆனால் சாதனையை தாண்டக்கூடிய அளவுக்கு இருக்குதா அப்படின்றது தெரியாது. ஆனால் இந்த திருப்தி, அதிருப்தி, சாதனை, மக்கள் நல்வாழ்வு, எதிர்காலம், இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒருத்தர் வந்து களமாடிட்டு இருக்கிறான். அதான் விஜய். இதெல்லாம் எதுவுமே இல்லை, நான் பாட்டு களமாடிட்டு இருக்கிறேன். வந்து கையாட்டிக்கிட்டு நல்லதே நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க அப்படிதான் சொல்லிட்டு போகிறோம். எதையுமே தெரியாமல் நல்லதே நடக்கும் நம்பிக்கை இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ எல்லாருக்கும் இப்படிதான் இருக்குது கடம். ஆனா பரஸ்பர தன்மை இல்ல கூட்டணிக்குள்ளேயே. இபிஎஸ் என்ன சொல்றாரு, டிடி தினகரன் கூட அவர் வந்து நேற்று தினம் பிரச்சாரம் பண்ணாரு. தலைவர்களுடைய பரப்புரையில் அடிபட்டு போயிடுங்க, எல்லாம் அடிபட்டு போயிடும். இப்ப திருமாவளவன் அவர்களுக்குமே பிரேமலதா அம்மையாருக்குமே வந்து பரஸ்பர தன்மை இல்ல. அவங்க வந்து பேர் சொல்றாங்க, எஞ்சி நின்று வணக்கம் கூட போடல, ரொம்ப திமிரா தன்னோட துணியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அந்த விமர்சனத்துக்கு வந்துட்டு அப்படி பண்ணக்கூடிய விமர்சனத்துக்கு பிரேமலதா அவனுடைய பதில் இருக்கா? பதில் சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. என்னன்னு இல்லை, திருமாவளவன் அவர்கள் நான் எங்களுக்கும் அவருக்குமான ஒரு நட்பு என்பது ஒரு உணர்வுபூர்வமான நட்பு. வெளிச்சம் தொலைக்காட்சியினுடைய திறப்பு விழாவில் கூட எங்கள் கேப்டன் தான் வந்தார் அப்படின்னு மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம், இவ்வளோதான். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங். அதனால நம்ம தம்பி தானே பேசுகிறான் அப்படின்றதுனால அவங்க விட்டுட்டு இருக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ஸ்டாலின் சொல்லும் போது எழுந்து நின்று இருக்கலாம் அவங்க, அது வேற கதை. அப்படி இருந்திருக்கலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாட்டில் திரும்ப வந்துட்டு அவமதிக்கக்கூடிய வந்துட்டு ஒரு தன்மை யாருக்கிட்டையுமே கிடையாது. மக்கள்கிட்டே இல்லாத போது எங்கே மக்கள் எல்லாமே ஒரு உயர்வாக பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு தலைவராக இருந்துச்சு. அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரேமலதா அன்றைக்கி ஒரு விஷயத்தையும் ஒரு ஓட்டையும் கருத்தாக வச்சுக்கிட்டு ஒரு கேப்டன் இல்லாத இடத்த அவங்க நிரப்புறாங்க இல்லையா. நான் அவங்களோட ரொம்ப வேறுபட்டவன் இருந்தாலும் சொல்ல வரேன். ஒரு கேப்டனுடைய இடத்த நிரப்பி ஒரு கட்சியை வழி நடத்துகிறாங்கல்ல, ஒரு கூட்டணி உள்ள போய் வழி நடத்துகிறாங்களா இல்லையா, இதோட பரப்புரைக்கு போகிறாங்களா இல்லையா, தனிச்சு போய் செய்கிறாங்களா இல்லையா. அதனால் அவங்களாம் அரசியலை உணர்ந்து தான் இருப்பாங்க. கட்டாயம் அவங்க வந்துட்டு திருமாவளவனை அவமதிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. செஞ்சர் உட்காந்துருக்கிறத வச்சுட்டு இதெல்லாம் நம்மளே உட்காந்துட்டு ஒரு இன்டர்பிரேஷன். திரு ஐயநாதன் அவர்கள் எனக்கு இந்த கேள்விக்கு அறுதிட்டு உறுதிப்பட கூற முடியுமா? திருமாவளவன் அவர்கள், திரு ஆர் ராசா அவர்கள் போன்றவர்கள் 234 தொகுதிகளிலும் அவர்களால் எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி பிரச்சாரத்தில் அவர்களால் ஈடுபட முடியும். அந்தந்த வேட்பாளர்களுக்கு
ஆதரவு கேட்டால் அந்த பிரதான கட்சிகள் அவர்களுக்கு வரவேற்பார்கள் என்று உங்களால் அறுதிட்டு உறுதிப்பட கூற முடியுமா? இல்லை, அது அப்படி இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. இது வந்துட்டு ஊடக காலம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு இருக்கிற என்னுடைய இது வந்துட்டு 1 லட்சம் 1.5 லட்சம் போகுது. நான் என்னோடய ரீச்சை நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் போய்ட்டோன்னே இன்னொருத்தர், இதுக்கப்புறம் 4:30 மணிக்கு ஒருத்தர், 5:30 மணிக்கு ஒருத்தர், அதுக்கப்புறம் நான் ஒரு டிவி. நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் ரீச் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் 5 லட்சம் பேரை ரீச் பண்ணுறேன் சார். யார் அவ்வளோ பேர் ரீச் பண்ணுறா சொல்லுங்கள். என்னோட சக ஊடகவியலாளர்கள் இன்னும் பலரும் இருக்காங்க. லக்ஷ்மணா இருக்கிறாரு, கோட்டீஸ்வரர் இருக்கிறாரு, ஐயா அண்ணன் ஷியாம் இருக்காரு. நாங்களாம் எவ்வளோ பேர் ரீச் பண்ணுறோன்றதை பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்துட்டு நீங்கள் ஒன்று பேசுங்கன்னா கூட போய்கிட்டே இருக்குது கண்டென்ட். நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றது முக்கியம். இப்போ விஜய்க்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அவர் ஒன்றும் தெரியாத ஏமாத்துறாரு. நான் விவரம் தெரிஞ்சு பேசுகிறேன், இவ்வளோதான். புரியுதுங்களா? நான் எந்த இடத்துல போய்ட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி நான் நின்னாலும் ஐயநாதன் சார் அப்படின்னு வருவாங்க, வந்து கேட்பாங்க, பார்ப்பாங்க, பேசுவாங்க. இதுதான் பலம். அந்த மாதிரி ராஜாவுக்கு ஒரு பலம் இருக்குது. திருமாவளவன் வந்து வேற சார். திருமாவளவன் வந்து ஆல் டுகெதர் தமிழ்நாட்டில் ஒரு சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தினவர் சார். ஆனால் சமூக ரீதியாக அவரை வந்து பார்க்குறாங்க, அதனால அவருக்கு வந்து பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. அதெல்லாம் என்னைக்கோ ஒரு ஒட்டச்சு தூளாக்கி துவம்சம் பண்ணிட்டு போயிட்டார் அவர். 98லேருந்து நான் திருமா வந்துட்டு ரொம்ப சீரியஸாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஈழ பிரச்சனை உள்ள அப்போத்துலேருந்து 28 ஆண்டு காலத்தில் நான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டில் இருந்த சமூக இணக்கப்பாடு இருக்கு இல்லையா, இந்த இணக்கப்பாட்டுக்காக உழைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திராவிட விடுதலை கழகம், இப்படிலாம் எவ்வளோ கட்சிகள்லாம் இருக்குது. தமிழ் தேசிய கட்சிகள்லாம் இருக்குது. அவங்களாம் செஞ்சதை விட மிக அதிகமாக இந்த சமூக இணக்கப்பாட்டிற்காக பணியாற்றிய அவர் வந்துட்டு திருமாவளவன். இன்னைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு சாதிய மோதல், ஒரு கிராமமே 2 பட்டு நிற்கிறது அப்படின்னு எந்த செய்தியுமே இல்லாததுக்கு காரணம் ஒற்றை ஒரு மனிதன், திருமாவளவன், திருமாவளவன். நான் அடித்து சொல்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கேண்டிடேட்டுக்கு ஒரு ஏற்புடைத்தன்மை இருக்கிறதுனால தான் 6 ரிசர்வு, 2 ஓப்பன் கான்ஸ்டிடியூன்சி, 2 ஓப்பன் கான்ஸ்டிடியூன்சி ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2 தொகுதி கொடுத்து பாருங்க, அதுலேயும் விடுதலை சிறுத்தைகள் ஜெயிப்பாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் அந்த வந்துருச்சு அந்த மாற்றம். யார் அதை உருவாக்குனது? இன்னைக்கு சிந்தனை செல்வன் ஆகட்டும், ரவிக்குமார் ஆகட்டும். நான் போயிருந்தேன் விழுப்புரத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக, இந்த எஸ்ஐஆர் தொடர்பான ஒரு கருத்தரங்கத்துக்கு நான் போயிருந்தேன். இப்போ அவர் போகிறாரு, அவரை பார்த்து ஒரு 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 மகிழ்ச்சியோட கை கொடுக்காதவனே இல்லை ரவிக்குமாருக்கு. ஐயா வாங்கய்யா, ஐயா உட்காருங்கய்யா, ஐயா வாங்கய்யா. ஆனால் சாதாரணமாக தான் அவர் பண்ணுகிறாரு. புட்டப்லாம் இல்லை, அப்படி ஒரு துண்டை போட்டு அப்படின்னு இல்லை, அவர் பேண்ட் போட்டு சட்டை போட்டு தான் இருக்கிறாரு சாதாரணமாக. அந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் இருக்குது விழுப்புரம் போன்ற ஒரு இடத்துல இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ரெட்டி ஷானவாசம், பாலாஜியம்னா ஜெயிச்சிருக்க முடியாது. புரியுதுங்களா? இந்த மாதிரியான ஒரு சிந்தனை மாற்றத்தை உருவாக்கியவர் திருமாவளவன். அவருடைய பேச்சில் சொல்லக்கூடிய, நான் அடிக்கடி சொல்லுவேன், திருமாவளவன் உணர்ந்து பேசுகிறாரு அப்படின்னு. காரணம் என்னென்னா, இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா இப்படியான விளைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குற ஒரே ஆள் திருமாவளவன் தான். இதை நீங்கள் பண்ணிடாதீங்க, பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆகிவிடும். அந்த மாதிரி எச்சரித்து வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்கார். அதனால் அவரை வந்துட்டு எனக்கெல்லாம் நிறைய பேர் காதில் ஊற்றி இருக்கிறாங்க. திருமாவளவனோட கூட்டணி வச்சிட்டாங்க, அவ்வளோதான் கொங்கு மண்டலத்தில் காலி திமுக இப்படிலாம் சொன்னாங்க. என்னாச்சு? ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறாரு. இன்னைக்கு பாருங்க, ஆராசா போன்றவர்கள்லாம் பிரச்சாரத்துக்கு அனுப்புறது இல்லையா சார் கொங்கு மண்டலத்தில்? இல்லை, ஆராசா பிரச்சனை வந்துட்டு வேற ஒரு பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. அது விடுங்க. அதில் உண்மை எது பொய் எது யாருக்கும் தெரியாது. அது ஏஐயா இல்லை அவர் தான் பேசுனதா யாருக்கும் தெரியாது. நானும் அதுக்கு பொறுப்புக்கிற தயாராக இல்லை. அதெல்லாம் வேற விஷயம். இல்லை, அது ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் ஒன்று. இன்னொன்று, அவர் வந்து இபிஎஸ் மீது கடந்த சட்டமன்ற தேர்தலில் வைத்த விமர்சனம் வந்து ஒரு அணுகுண்டா வந்து அங்கே வெடிச்சிருக்கு. அந்த அந்த இஷ்யூ வந்து கொங்கு மண்டலத்தில் ஒரு பற்றி எரியக்கூடிய சம்பவமாக ஆயிருக்கு. இந்த தேர்தலில் அவர் அந்த மாதிரியான பகுதிகள்லாம் அவர் வந்து போக விடலை திமுக அப்படிங்கிற. ஒருவேளை அந்த கட்சிகளுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு உடன்பாடு இருக்கலாம், வேணாம்னு இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ராஜா போன்றவர்கள்லாம் ஒரு நல்ல பரப்புரையாளர். இந்த நாட்டினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நீலகிரி
மக்களவை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் ஏன் பயன்படுத்துறான்றதுக்கு திமுக தான் விளக்கம் கொடுக்குறேன், எனக்கு தெரியல. ஸோ ஏதியான ஒரே கேள்வி, அப்போ களம் என்பது திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த தேர்தலை நீங்கள் எப்படி 2019, 2024 ஒரு ஸ்வீப் ஏற்பட்டுச்சோ அது போல இந்த தேர்தலும் ஒரு ஸ்வீப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, அல்லது எப்படி இருக்கும்? ரொம்ப அஹெண்டாக இருக்கிறாங்க. என்னுடைய கண்டென்ஷன் என்ன, 49 to 52% ஓட்டை வந்துட்டு திமுக கூட்டணி எடுத்துரும். ஓகே, ரொம்ப ஃபார் அஹெட்டாக இருக்கிறாங்கன்ட்டு. அவங்களுக்கும் ரெண்டாவது வரக்கூடிய கட்சிக்கு இடையே ஒரு பெரிய இடைவெளி இருக்கும், பெரிய இடைவெளி. ஆனால் அந்த ரெண்டாவது கட்சியாக இருக்கிறது ஏடிஎம்கேவாக இருக்கும். ஏடிஎம்கே அலையன்ஸ் தான். சில இடங்கள்ல அது மாறலாம். ஏன்னா அந்த அளவுக்கு திமுக பலவீனப்படுது. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சசிகலா நடராஜனும் ராமதாஸ் ஐயாவும் ஒரு கூட்டணி இருக்காங்க. அவங்களுக்கு விசாரக்கூடிய கூட்டம் அல்லது அதிமுக ஓட்டை தான் சாப்பிட்றோம். இன்னொரு பக்கம் வந்துட்டு ஓபிஎஸ் வெளில போயிட்டாரு, அவர் திமுகவோட இருக்கிறாரு, அது ஒரு கஷ்டம். பிஜேபி இவங்க கூட வச்சுட்டு இருக்கிறாங்க, அதான் வேதாளத்தில் முதுகில் சுமந்துக்கிட்டு இவங்க மரம் ஏறிட்டு இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் ஒரு கஷ்டம். அதனுடைய விளைவுனால போகலாம். சில இடங்களில் விஜய்க்கு பின்னாடி இவங்க வரக்கூடிய ஒரு கட்டாயம் தான். ஆனால் அது ரொம்ப ரேராக தான் ஏற்படும் நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.